அண்மைச் செய்தி. நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் துபாயில் உள்ள நிலையில் அவர் பாதுகாப்பாக உள்ளதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் சம்பவம் அதிகரித்து வரும் நிலையில் துபாயில் உள்ள நடிகர் அஜித்குமார் பாதுகாப்பாக இருப்பதாக அவரது மேலாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பிருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஆனந்த். நடிகர் அஜித்குமார் தற்பொழுது கார் ரேஸுக்காக துபாய் சென்றுள்ள நிலையில் அங்கு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வரும் நிலையில் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரம். வணக்கம் சிகாமணி. அணு ஆயுதம் ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே கடந்த சில வருடங்களாக போர் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரேலாக நேற்று மீண்டும் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் நேற்று ஈரான் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமாக வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மிகவும் பழக்கமான சூழல் ஏற்படுகின்ற சூழலில் தான் இந்த போர் பழக்கமானது அருகில் உள்ள மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், UAE, துபாய் போன்ற நாடுகளுக்கும் இந்த போர் பழக்கமான நிலை வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாக கார் ரேஸில் பங்கேற்பதற்காக நடிகர் வேசனமன் அஜித்குமார் துபாயில் தங்கி வருகிறார். இந்த நிலையில் இந்த போர் பழக்கம் காரணமாக அஜித்தின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்ற நிலை இருந்து வந்த நிலையில் அவர் தற்போது அங்கே நலவரம் இருப்பதாகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வான்வழி பயணத்திற்கான தடை நீங்கிய பிறகு அவர் நலமுடன் இந்தியா திரும்பி வருவார் என்றும் அவர் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.